அன்புள்ள அம்மா, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலம்மா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சின்ன வயசுலேருந்தே எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்ததில்ல. சொந்த அம்மா கூட இப்படி இவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்களான்னு தெரியலம்மா. மிஸ்கின் சார் சொன்ன ஒரு பாயிண்ட்டு எங்கள் மம்மி கூடயும் கனெக்ட் ஆகும் சார். பிகாஸ் எங்கள் மம்மியும் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு போலியோ அட்டாக் ஆகிருக்கு சார். ஸோ எங்கள் மம்மியுமே அவங்க லெஃப்ட்டு லெக் தாங்கி தான் நடப்பாங்க சார். ஸோ அந்த காலில் அவ்வளோ பிரச்சனை இருந்தும் எங்கேயுமே அதை யோசிக்காமல் வீட்டுக்கும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க டெய்லி வேஜஸ்லேருந்து ஒவ்வொரு படியாக போய் அவங்க ஆஃபீஸ்க்கும் அதே கால் போயிட்டு வருவாங்க. வீட்டில் நான் கேட்டால் இதை செஞ்சு கொடுப்பாங்க. டயர்டாக இருந்தாலும் நைட் என்னோடய ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் செய்வாங்க. ஸோ இது எல்லாமே அந்த வயசில் எனக்கு புரியல. பட் போக போக இப்போ யோசிக்கும் போது எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய இந்த கால் பார்க்கும்போது அது ஒன்று ரொம்ப ரொம்ப பெண்டாக இருக்கும் லெஃப்ட்லுக்கு. எப்பயுமே எங்கள் அம்மா எங்கேயாவது போனாலும் நான் கூட எப்பயுமே நிற்பேன். எங்கள் மம்மி கூட இப்படி பிடிச்சிட்டு அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எப்பவுமே இருக்கும். பிகாஸ் அம்மா எங்கேயுமே விழுந்துடக்கூடாது, பார்த்துக்கணும்னு அப்படி சொல்லிட்டு. உள்ளே வரும்போது எனக்கு பயங்கர எமோஷனல் ஆகிடுச்சு. ஐ திங்க் ஏசு பார்க்க தான் தேங்க்யூ சொல்லணும் ஃபார் கிவிங் மீ சச் குட் பேரண்ட்ஸ், அப்பா அண்ட் அம்மா. அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கே நான் பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்.